உழவர் சந்தைக்கு போனீங்கன்னா கூறு 20 ரூபா, கூறு 30 ரூபான்னு கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் வித்துட்டு இருப்பாங்கல்ல. இன்னைக்கு அதே மாதிரி வெல்டிங் மிஷினை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த வெல்டிங் மிஷின்ல எந்த கேஜ் வெல்டிங் ராடை யூஸ் பண்ணலாம், அதை எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணலாம், அது எவ்வளவு நாள் லாங் லைஃப் வரும், அதை என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க, என்னைக்காவது இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? சுவிட்சினை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஃபார் மணி. சுவிட்ச் தான் ஃபர்ஸ்ட் வீணா போச்சு, இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச். ஓகேவா? ரெண்டாவது வீணா போது மீட்டர் வீணா போச்சு, ஹேண்ட் செட்டிங்ஸே பார்க்க முடியாது. மூணாவது வீணா போது உள்ள ஒரு ஐசி வீணா போச்சுன்னாங்க. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? உழவர் சந்தைக்கு போனீங்கன்னா கூறு 20 ரூபா, கூறு 30 ரூபான்னு கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் வித்துட்டு இருப்பாங்கல்ல. இன்னைக்கு அதே மாதிரி வெல்டிங் மிஷினை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெல்டிங் மிஷின்ல 3 ஆப்ஷன் வாங்க, மிக், டிக், மேக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்குவாங்க. 5000 ரூபாய் மிஷின் வாங்க, ஆர்க் வெல்டிங் மிஷின் 5000 ரூபாங்க, ஏன் 3000 ரூபாய்க்கே வெல்டிங் மிஷின் எல்லாம் இருக்குதுன்னு. ஆனா அந்த வெல்டிங் மிஷின்ல எந்த கேஜ் வெல்டிங் ராடை யூஸ் பண்ணலாம், அதை எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணலாம், அது எவ்வளவு நாள் லாங் லைஃப் வரும், அதை என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க, என்னைக்காவது இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிருக்காங்களா? இன்னைக்கு நான் சொல்றேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் அதுக்கப்புறமா மிஷின் வாங்க. நிறைய நண்பர்கள் நம்ம கை காசை போட்டு உழைச்ச காசு ஒரு 4000 ரூபாய் 3000 ரூபாய் போட்டு ஒரு மிஷினை வாங்குறோம் அப்படின்னா அந்த மிஷின் எவ்வளவு நாள் வருதுன்னு தெரிஞ்சதானங்க நமக்கு திருப்தி. அது லாங் லைஃப் வந்தா தானங்க அதுல இருந்து நீங்க சம்பாதிக்க முடியும். வாங்கி கொஞ்ச நாள்லயே அதுல ஓவர்லோட் சுவிட்ச் ஆகுறது, சுவிட்ச் வீணா போறது, உள்ள ஐசி வீணா போறது அப்படின்னா எவ்வளவு கடுப்பாகும். நானும் அந்த மாதிரி ஏமாந்தேன், பாதிக்கப்பட்டேன். இந்த மிஷின்ல அப்படிதான் பாதிக்கப்பட்டேன். இந்த மிஷின்ல ஏன் ஸ்டிக்கர்லாம் விட்டுருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மிஷினோட பிராண்ட் மேல எனக்கு இன்னுமே ட்ரஸ்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மிஷின்ல ஒரு டூப்ளிகேட் பிராண்ட் ஏதோ ஒன்னு கொலாப் பண்ணி என்கிட்ட தலையில கட்டியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேங்க. சோ எனக்கு வந்து இதுல இருக்கக்கூடிய என்னன்னா வாரண்டி கார்டு, கேரண்டி கார்டு எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மிஷின் கம்பெனிக்காரன் அந்த எனக்கு வித்தா பாத்தீங்களா அந்த கடைக்காரன் நான் சும்மா விட்டு தேடி இருக்க மாட்டேங்க. இந்த மிஷின்ல என்ன கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட் ஆனிச்சு அப்படின்னா, இது 5000 ரூபாய் ஃபர்ஸ்ட் நான் ரேட் சொல்லிடுறேன். 5000 வாங்கினேங்க. 5000 வாங்கி இந்த சுவிட்ச் தான் ஃபர்ஸ்ட் வீணா போச்சு, இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச். ஓகேவா? ரெண்டாவது வீணா போது மீட்டர் வீணா போச்சு, ஹேண்ட் செட்டிங்ஸே பார்க்க முடியாது. மூணாவது வீணா போது உள்ள ஒரு ஐசி வீணா போச்சுன்னாங்க. நாலாவது வீணா போச்சு பாருங்க. இருக்கிறதுல மோசமான நிலைமை டயோடு. அந்த டயோடு எங்கேயுமே கிடைக்கல. அந்த டயோட வேலை என்னன்னா 230 வோல்ட் இன்புட் ஏசி வருது அப்படின்னா அதை வந்து டிசி கரண்டா மாத்தி கொடுக்குற வேலை தான் அதோட வேலை. சோ அது போயிடுச்சு. அது எங்கேயுமே கிடைக்கல லோக்கல்ல. அது வர வச்சு ஒரு வடக்கு நண்பர் கடையில போய் வர வச்சு அதை காட்டி போட்டோ எடுத்து வர வச்சு வாங்கி மாத்தி விட்டேன். அது வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள இருக்க கெப்பாசிட்டர் போயிடுச்சுன்றாங்க. அந்த கெப்பாசிட்டரும் கிடைக்கல. இப்படியே இந்த மிஷின்ல ஏகப்பட்ட பிரச்சனை ஆனிச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல யாரா இருந்தாலும் வெறுப்பு வரும்ல. சோ இந்த மிஷினை நான் ஓரம் கட்டிட்டேங்க. இந்த மிஷினை பத்தி பார்க்கலாம். முக்கியமான விஷயம், இந்த மிஷின் வந்து ஐஜிபிடி டெக்னாலஜி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐஜிபிடி டெக்னாலஜி. இந்த மிஷின்லாம் நான் வாங்கும் போது எனக்கு ஐஜிபிடினா என்ன, மாஸ்பெட்னா என்னன்னே தெரியாது. அதனால நான் ஐஜிபிடியை வாங்கிட்டேன். ஐஜிபிடியில வாங்கினா ஐஜிபிடி வந்து ஒரு நார்மல் யூசேஜுக்கு தான் ஐஜிபிடி அப்படிங்கிறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் கடைக்காரங்க சொல்றாங்க. சரி, ஓகே, இது அப்புறம் பார்ப்போம். நம்ம வந்து 4 வருஷமாங்க, கடந்த 4 வருஷமா ஒரு மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிபி கோர் வெல்டிங் மிஷின். இதுக்கு வந்து ப்ரமோஷன்லாம் கிடையாது. நான் வந்து பர்சனலா யூஸ் பண்றேன், அதை உங்களுக்கு சஜஷன் பண்றேன். ஒரு நல்ல ப்ராடக்ட்டுக்கு விளம்பரமே தேவை கிடையாது. ரெண்டாவது, ஜிபி கோர் மிஷின் எங்கேயாவது விளம்பரம் பண்ணி நீங்க பாக்குறீங்களா? ஏதாவது ஒரு ஆன்லைன் இன்ஃபுளுசர்ஸ் விளம்பரம் பண்ணி நீங்க பாக்குறீங்களா? நான் யூஸ் பண்றேன், அதனால இதை சொல்றேன். நிறைய நண்பர்கள் வந்து இது வந்து ப்ரமோஷன் எடுத்துப்பீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், நீங்க எடுத்துக்கோங்க, அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. ஆனா இது ப்ரமோஷன் கிடையாது. நான் ஏற்கனவே 4 வருஷமா ஒரு மிஷின் யூஸ் பண்றேன். இப்போ வந்து என்னோட ஷெட் ஒர்க்கு, அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ஒர்க் நமக்கு வெளியில இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்து நம்ம வெளில போய் வேலை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மிஷினை ஒர்க் ஷாப்ல வச்சுட்டு ஒரு மிஷினை எடுத்துட்டு போனோம் அப்படின்னா இங்க ஒர்க் ஷாப்ல வேலை நிக்குது. சோ அதுக்காக நம்ம இன்னொரு மிஷின் ஆர்டர் பண்ணிருந்தோம். அந்த மிஷின் தான் இது. இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்பெட் டெக்னாலஜில வாங்கியிருக்கேன். 3.15 mm திக்னஸ் வெல்டிங் ராட் அடிக்கலாம். ரெண்டாவது 2.5 mm திக்னஸ் வெல்டிங் ராட் அடிக்கலாம். கண்டினியூவா அடிக்கலாம். ரெண்டாவது, நான் இந்த மிஷின் ஏற்கனவே வச்சிருந்ததுனால சொல்றேங்க, அனுபவம் அதனால சொல்றேன். நான் ஏற்கனவே ஐபீம் ஸ்ட்ரக்சர்ஸ்னால வெல்ட் அடிக்கும் போது தொடர்ந்து 30 ராடு 40 ராடு எல்லாம் கொளுத்திருக்கேன். சோ மிஷின் வந்து ஓசி கம்ப்ளைண்டா எதுவுமே வந்தது கிடையாது. சோ டக்குன்னு அன்பாக்சிங் பார்த்தலாம். வெல்டிங் மிஷின் புதுசா வாங்குற நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே மிஷின் கொடுத்துருக்காங்களா? மிஷினை வெளில எடுத்துடலாம். மிஷினை வெளில எடுக்கிறதுக்கு முன்னாடி எர்த் ராடு, எர்த் கேபிளும் ஹோல்டர் கேபிளும் மடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ பாருங்க, எர்த் கேபிள், ஹோல்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க. மூணாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன்ல வாங்கினதுக்கான ரெசிப்ட். சரி, ஓகே, ஓரமா வச்சிருவோம். அடுத்து என்ன இருக்கு? எலிமருந்து சீட்டு. இந்த எலிமருந்து சீட்ல வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி, கேரண்டி எல்லாமே வந்துருங்க. ஸோ தேவைப்படுறவங்க இதை உட்காந்து படிச்சு பாருங்க. நமக்கு தேவையில்லை, அதனால எலிமருந்து சீட்டை ஒரு ஓரமா வச்சிருவோம். அடுத்து மிஷின் டைரக்டா மிஷின் வர மாட்டேங்குது. என்னப்பா இது? யூசர் மேனுவல் இன்னொன்னு இருக்கு. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? ஃபைனலா மிஷின் வந்துருச்சுங்க. மிஷின் வந்து நல்லா பக்காவா பேக் பண்ணிருக்காங்க. இதாங்க இந்த மிஷின். ஸோ ஜிபி கோர்ல 200 ஆம்ஸ்ல மாஸ்பெட் டெக்னாலஜி நம்ம வாங்கியிருக்கோம். இதை வந்து மாஸ்பெட்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த இடத்த கவனிச்சீங்கன்னா தெரியும், R200 MOS போட்டிருக்கு இல்லையா? இது வந்து மாஸ்பெட்டுங்க. IGBT அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஜிபில வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்கன்னா கம்பெனிக்காரங்களே நமக்கு பேசினாங்க, சொல்லியிருந்தாங்க.
ஸோ என்னோட இன்னொரு தேவை இருக்கு. ஸோ அதுக்கு நான் IGBT டெஃபினட்டா வாங்க போறேன், ரொம்ப சீக்கிரமாவே வாங்க போறேன். அதையும் நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். எப்படி இருக்குங்கிறத நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அந்த மிஷின் தேவைனாலும் வாங்கிக்கோங்க. இன்னைக்கு இந்த மிஷின் வந்து நம்ம ரிவ்யூ பார்த்தலாம், ஃபுல்லா எப்படி ஒர்க் பண்ணுது எல்லாத்தையும் இப்போ கிளியர் கட்டா பார்த்தலாம். ரொம்ப வளர்க்க வேண்டாம், மிஷினை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. ஸோ போர்டுலாம் நான் வந்து தயாரா வச்சிருக்கேன் சரிங்களா. இதெல்லாம் என்ன தயாரா இருக்குதுன்னு நினைக்காதீங்க, நம்ம ரெடியா வச்சிருக்கோம் எல்லாமே. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரையல் தான் பார்க்க போறோம். ஸோ நான் வந்து இதுல வந்து பிளக் பாயிண்ட் இல்லாம டேரக்டா கொடுக்குறேங்க. நீங்க வந்து பிளக் ஒன்று வாங்கிக்கோங்க, 3 பின் அடாப்டர் ஒன்று வாங்கி அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா மிஷினை யூஸ் பண்ணுங்க. மிஷின் ஒரு வழியா நம்ம கரண்ட் பிளக் பண்ணிட்டோங்க. பில்டு குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு 7000 ருபீஸ்க்கு என்ன ஒர்க் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்க. ஓவராலா வெளியில இருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு இல்லையா. நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு தானே சொல்லணும் எதா இருந்தாலும். ஸோ யூஸ் பண்ணிடலாம். இப்போ மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஒரு 30 ஆம்ஸ் காட்டுதுங்க. நம்ம ஆம்ஸ் வந்து ஆம்ஸ் ரேட்டிங் ஏத்துறோம், 202 வரைக்கும் காட்டுது. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த எலிமெண்ட் சீட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மிஷினை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா எர்த் கேபிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், மைனஸ்ல இன்சர்ட் பண்றோம். இப்போ ஹோல்டரை நம்ம என்ன பண்ணிருக்கோம், பிளஸ் சிம்பிள்லயும் மைனஸ்ல வந்து எர்த் செக்ஷனையும் மாட்டிட்டோம். இப்போ வெல்டிங் பண்ணி செக் பண்ணுவோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வெல்டிங் பண்ணி பண்றதோ இல்ல வெல்டிங் பண்ணி கத்துக்கிறதோ ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சேஃப்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த GB வெல்டிங் மிஷின் கம்பெனில தான் பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம். இது வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி ஏன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் தான் இவ்வளவு நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, இதை நம்ம ஒரு கையால பிடிக்கணும், ஒரு கையால ஹோல்டர் வச்சிருக்கணும். சோ முக்கியமான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருட்டா இருக்கும் இது. நம்ம அதை போய் கரெக்டா அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணி பார்க்க முடியாது. அதுக்கு இது வந்து ஒரு பெரிய மாற்றுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டார்க்கிங்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டோ டார்க்கிங்னா என்னன்னா, நீங்க இப்படி போட்டுட்டு வியூ பாயிண்ட் கிளியரா பார்க்கலாம். எல்லா விஷயமுமே ஈஸியா அந்த ஜாப்லாம் தெரியும். நம்ம வெல்டிங் கார்டை கொண்டு போய் ஒர்க் பீஸ்ல டச் பண்ண அடுத்த செகண்ட் ஆட்டோ டார்க்கா மாறிடும். சோ யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இதுதாங்க. இதை நம்ம வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு. தேவைப்பட்ட அஃபிலியேட்ல கொடுக்குறோம், பார்த்து வாங்கிக்கோங்க. பாருங்க நான் வந்து இதை மாட்டிட்டேன். எனக்கு கரெக்டான வியூ பாயிண்ட் இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இங்க பாருங்க 202 ஆம்ஸ் கிட்ட வந்து போயிட்டு இருக்கா. சோ எல்லாத்தையுமே நான் இப்ப காட்டிட்டேன். வெல்டிங் செக் பண்ணிடலாம். இங்க பாருங்க வெல்டிங் வந்து இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றோம். 200 ஆம்ஸ் வச்சு நான் வெல்டிங் அடிக்கிறேங்க. வெல்டிங் அப்படியே அந்த ராடு வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டையே வந்து கரையுதுங்க, அண்டர் கட் ஆகுது. ஸோ வந்து பவர் ஃபுல்லா கொடுக்குதுங்க மிஷின். சூப்பரா வருதுங்க வெல்டிங். இப்போ பாத்தீங்கன்னா இந்த வெல்டிங் ராடு வந்து இப்போ நம்ம வெல்டிங் அடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த வெல்டிங் வந்து அண்டர் கட் ஆகுது. ஸோ வந்து அதிகமான பவர் வச்சிருக்கோம். ஸோ ஆம்ஸ் வந்து நம்ம கம்மி பண்ணிப்போம். இப்போ வந்து ஆம்ஸ் வந்து கம்மி பண்றோம். ஒரு 100 ஆம்ஸ் செட் பண்ணுவோம். 100 ஆம்ஸ் செட் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்றோம், வெல்டிங் அடிக்கிறோம். பாருங்க நம்ம சேனலுக்கு புதுசா பாக்குற நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசா வெல்டிங் மிஷின் வாங்குற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா ஆன்லைன்ல சீட்டிங் அதிகமா இருக்கு. மோசமான மிஷின்ஸ் எல்லாம் வந்து வித்துட்டு இருக்காங்க. நம்ம வெல்டிங் கம்யூனிட்டியை நம்ம தானே காப்பாற்றணும், வேற யார் காப்பாற்றுவா. இப்போ பாருங்க பக்காவா வெல்டிங் வந்திருக்கு பாருங்க. இப்போ பாருங்க நம்ம கரெக்டான பவர் வச்சு அடிக்கும் போது அழகா ஆட்டோமேட்டிக்கா மேல இருக்கக்கூடிய ஃபிளக்ஸ் வருது பாருங்க. இந்த வெல்டிங் வந்து ஆம்ஸ் வந்து கூட வச்சு நம்ம அடிச்சிருங்க, அதனால அண்டர் கட் ஆகுது. இது வந்து அழகா வந்திருக்கு பாருங்க. ஸோ வேல்யூ ஃபார் மணி. ஓகேங்களா. ஸோ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஃபார் மணி. மிஷின் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் அஃபிலியேட்ல கொடுக்குறேன், மறக்காம ஆன்லைன்லயே வாங்கிக்கோங்க. நான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. மேக்ஸிமம் வந்து சில கடைகள் எல்லாம் இந்த மிஷினை வாங்கி வைக்க மாட்டாங்க. இதை பத்தி நான் விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மிஷின் வந்து பாத்தீங்கன்னா அந்த லோக்கல்ல ரேட் கம்மியா கேட்கறதுனால அந்த மாதிரி மிஷின்ஸ் தான் நிறைய பேர் சஜஷனே பண்றாங்க. அந்த மாதிரி பண்றதுனால நம்ம லோக்கல் கடைகள்லயே நம்ம ஏமாந்துட்டு தான் வரும். என்ன பொறுத்த வரைக்கும் GB மிஷின் ஒரு நல்ல பெஸ்டான ப்ராடக்ட்டுங்க. தேவைப்படக்கூடிய நண்பர்கள் அமேசான், பிளிப்கார்ட் அஃபிலியேட் லிங்க் கொடுக்குறேன், மாத்து வாங்கிக்கோங்க. பாய்.